வணக்கம் தமிழா. டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டி தேர்வு பற்றி ஒரு அப்டேட் சம்மந்தமாக ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட் வந்து ரிவைஸ்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டர்னும் எக்ஸாம் பேட்டர்னும் ரிவைஸ்டு பண்ணியிருக்காங்க. இது வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ குரூப் 2 குரூப் டிஏ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் நடைபெற போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி லிஸ்ட்டு வரும்போதே மெயின்ஸ்க்கான டேட்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டேட்லாம் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ குரூப் 2 ஏ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். குரூப் டி ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பேப்பர் 2 ஓகேங்களா. காலையில் பேப்பர் 2 காலை 9:30லேருந்து 12:30 தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2025 பிப்ரவரி 8ஆம் தேதி. அவங்களுக்கு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2:30லேருந்து 5:30 வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே பிப்ரவரி 8ஆம் தேதி தான் ஓகேங்களா. ஸோ பிப்ரவரி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் ஓகேங்களா. இதே குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குரூப் 2 பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு பிப்ரவரி 8ஆம் தேதி தான். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெறும் ஓகேங்களா. இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ டெக்னிக்கல் இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால ஓகேங்களா. ஸோ அதை ஆன்லைன் நடத்துறதுல டெக்னிக்கல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த குரூப் 2 ஏ இதில் பேப்பர் 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ், ரீசனிங், லாங்குவேஜ் பேப்பர். இதை என்ன பண்ண போகிறாங்கன்னா ஓஎம்ஆர் மெத்தடில் நடத்த போகிறோம் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. இதை சிபிஐயில் நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது என்ன பண்ணாங்க, எப்பயும் போல் ஓஎம்ஆரில் தான் நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த நியூஸ் கண்டிப்பாக தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ குரூப் 2 ஏல பேப்பர் 2 ஓஎம்ஆர் மெத்தட் தான். பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எப்பயும் போல் எழுதுகிற மாதிரி தான். அது 2 பேருக்குமே காமன் தான் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோ. இப்போ டேட்டும் ரிவைஸ்டு பண்ணிட்டாங்க. எக்ஸாம் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சென்டர் எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே நடக்க போகுது பார்த்து கிட்டத்தட்ட 38 இடத்துல நடக்க போகுது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.